ஆசை. இன்னைக்கு முத்துக்கும் மீனாவுக்கும் வெட்டிங் டே அன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல செலிப்ரேஷன் நடக்குது. அவங்க கோவமா வந்தாலும் இவங்க வீட்டுல யாரும் விடல. இவங்க பிரதர்ஸ் 3 பேரும் ஓரளவுக்கு ஒத்துமையா தானே ஈசுறாங்க. அதுவும் ரவி கேட்கவே வேண்டாம். ரவியும் இவளும் போய் சுத்தியும் போய் பெரிய கேக் ஒண்ணு ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வராங்க. அப்போ இவன் இந்த சட்டையை பத்தி கேக்குறாங்க. சட்டையை இவங்க மாத்தி மாத்தி சொல்றாங்க. ஆனா சுத்தி அதுக்கும் காப்பாத்திடுறா. அப்போ மீனா மீனா அவங்க அம்மா தங்கச்சி 2 பேரும் வராங்க. அப்போ சித்தி சித்தி ஜெயில இருந்து வெளியில வந்துட்டு இருக்கான். அவன் கிட்ட சொல்றான், இவன் இன்னைக்கு எங்க அக்காவுக்கும் மாமாவுக்கும் வெட்டிங் டே அப்படின்றான். ஏண்டா நீ இங்க வந்துட்டு இருக்க, அங்க போடா, மாமா மற்ற உறவுன்றது எவ்வளவு பெரிய உறவு, அந்த உறவு நீ விட்டு கொடுக்கவே கூடாதுன்ட்டு காசு கொடுத்து அனுப்பிட்டு அங்க போனா இருக்குது இவனுக்கு. அந்த அவங்க 2 பேருக்கும் ஏதாவது சண்டை வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு இவன் பின்னாட்ட கருதுனா. இவங்க 2 பேரும் அவன் வந்துட்டு இருக்கிறான். அதுக்குள்ள இங்க கேக் செலிப்ரேஷன் முடியுது. அவங்க அம்மா ஒரு வளையல் போடுறாங்க. அந்த வளையல போட்ட உடனே வித்யா பொறுமுறா தங்க வளையல் சம்மந்தி பொண்ணை பொறுத்தவங்க ஒன்னே வாங்கிட்டு வரேன். ஆனா இது மாதிரிதான் சம்மந்தி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் எனக்கு பொண்ணு மாதிரி தானே அப்படின்ட்டு அந்த வளையல போட்டு விடுறா. போட்டு போடுறதுக்கு போகும்போது மீனா அது குடும்பமா அப்படின்னு வாங்கி சுதி கையில போடுறா. என் கைக்கு விட சுதி கைக்கு தான் இது அழகா இருக்குது. எனக்கு இந்த தங்கத்துக்கு மேல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லம்மா அப்படின்னு சொல்ற. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமாயிடுது, பெருமையாயிடுது. அண்ணாமலைக்கும் பாட்டிக்கு முத்துக்கும் இவங்களுக்கு மூஞ்சிலாம் ரொம்ப கடுக்கடுன்னு ஆயிடுது. விஜயாவுக்கும் இவளுக்கு ரோஹிணிக்கும் அந்த சமயத்துல கேக் வெட்டாங்க. கேக் வெட்டும் போது அப்ப சொல்றான், ஏதாவது நகல் காணாம போயிட போகுது, அப்புறமா அந்தம்மா என் மேல பழி போட்டு போறாங்க அப்படின்றான். இல்லப்பா அதெல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படின்ட்டு சுத்தி அம்மா சொல்லிட்டு கேக் வெட்டிருக்காங்க. நீங்க எல்லாரும் கேக் வெட்டி இவங்க எல்லாருக்கும் பீஸா பண்ணி குடுக்குறாங்க. சுத்தி அம்மா சொல்றாங்க, நான் ஸ்வீட் எல்லாம் சாப்பிட மாட்டேன், இந்த சன்ரைஸ் பேசி போட்டலாம் என்ன இப்படி வேக்குது அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன சம்பந்தமா, வீடு ஃபுல்லா குழு குழுன்னு இருக்கும். இது ஒண்ணு தர்ம சத்திரம் இல்ல, இதெல்லாம் யாரும் இங்க ஏசி எல்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டு அந்த பாட்டி சொல்றது. சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப முகம் சிரிச்சிட்டுன்னு ஆயிடுது. நான் ஸ்வீட் எல்லாம் சாப்பிடறது இல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னாங்க. போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அண்ணாமலை ஒரு பட்டுன்னு ஒரு கும்பிட்டு அனுப்புறாரு. சுதி கொஞ்சம் வருத்தப்பட்டா. ஆனா அத அவ அப்படியே சமாளிச்சிடறா. அவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கிறா. பின்னாடி பேக் மியூசிக் அப்படி ஒரு சினிமால வர மாதிரி பேக் மியூசிக் அவ்வளவு நல்லா எடுத்துக்கிறாங்க இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்லயே. அந்த சமயத்துல எல்லாருக்கும் கேக் வெட்டி குடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க சொல்றாங்க, இவன் மனோஜ் ரொம்ப அலைகிறான். அந்த கேக்க பார்த்துட்டு, ஏய் சீக்கிரம் வெட்டுட்டா முருகிட போதுரா அப்படின்றா. ரோகிணிக்கு அப்பாவு மானமா இருக்கு. என்னங்க கொஞ்சம் பேசாம இருக்கல. இல்ல கேக்கு வெட்டினா ஒரு பெரிய பீஸா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அவன் மீனாவும் முதல்ல இவனு வெட்டுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பிரதர்ஸையும் வெட்ட சொல்றாங்க. 2 பேரும் வெட்டி பெரிய பெரிய பீஸா இருக்கும் ஒருத்தரோடு ஒருத்தர் ஊட்டிக்கிறாங்க. அப்புறம் இப்போ முத்துவ பத்தியும் மீனாவை பத்தியும் ஒரு ஸ்பீச் எல்லாரும் கொடுக்கணும் அப்படின்றது இப்போ ஒரு டாபிக் வருது. அந்த டாபிக் அப்போ என்ன நடக்கும், யார் என்னென்ன சொல்ல போறாங்க, நல்லது என்ன சொல்ல போறாங்க, கெட்டது என்ன சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ரோகிணிக்கு மனோஜுக்கும் பணம் கிடைச்ச விஷயம் உடனடியா வெளியில வந்துருச்சுன்னா இந்த சிறுகடிக்க ஆசை நம்பர் இதுல இருந்து 1ல இருந்து இறங்காது. அடுத்த கட்டத்துக்கு போகாம இப்படியே சுத்திட்டு வர மாதிரி இருக்கு. ஆனா ரொம்ப நல்லா இருக்குது இன்னைக்கு.